శ్రీ గురవే నమః. குருகடாற்ற சித்திரஸ்து. குரு அருளோடு திருவருள் கிடைக்கப்பெற்று உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன். இன்றைய பதிவில் நம்ம இறை சித்தாந்தம், அதாவது நம்ம காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இப்போ காதல் அப்படின்னா நம்ம ஒரு வகையான ஆண் பெண் இருவருக்கும் உள்ள ஈர்ப்பு அப்படின்றத நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த காதல் என்பது ஒருவித உணர்வின் வெளிப்பாடு, அப்படிதான் சொல்லணும். ஒருவித உணர்வின் வெளிப்பாடு. அந்த உணர்வின் அந்த உணர்தல் தன்மையை உணர்ந்து கொண்ட பின் அந்த உணர்தலாகவே உணரும்போது ஏற்படுகின்ற ஒரு லயம். அந்த லயம் ஒரு மனிதரை எப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கும், எப்படியெல்லாம் உயர வைக்கும் அப்படின்றத பற்றி இப்போ பேசலாம். அந்த ஆன்ம லயம், அந்த ஆன்ம லயம் ஏற்படுகின்ற மனிதனுடைய அந்த முகம், தேஜஸ், பொலிவு, அது ஒரு விதத்தில் இறைத்தன்மை சார்ந்ததாகவே இருக்கும். இதில் ஒரு பாடல் ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் பாடல். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் தமிழென்னறிக்கும் உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே அப்படின்ற ஒரு பாடல். இதில் முதல் அடியே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. இது ஒரு 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 விதமான ஒரு லயம். அவர் எந்த அளவுக்கு அந்த இறைத்தன்மையை உணர்ந்து காதலித்ததனால் வருகின்ற அந்த வைர வரிகள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரி. ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உள்ள உயிர்ப்பு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, கண்ணீர் மல்கி ஒதுவார் தமை நென்னறிக்கும் உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே அப்படிங்கிறார். அதாவது இந்த பரம்பொருள், இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற இந்த பரம்பொருளை அவர் அவர் அந்த ஒவ்வொரு அணுவிலும் உணர்ந்ததனால் அந்த அணு நம்ம உடல், அந்த உடல் பல கோடி அணு அடுக்குகளான உடல் கூறு அப்படின்றத விஞ்ஞானமும் சொல்றது, மெய்ஞானம் திருமூலர் திருமந்திரத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கார். இதனுடைய அடிப்படையில் அந்த ஒவ்வொரு அணுக்குள்ளையும் அந்த இறைவனை உணர்ந்ததனால், ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் ஊடியையும் வெளியேயும் அந்த இறைத்தன்மையை உணர்ந்ததனால் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தினால் ஏற்படுகின்ற அந்த உள்ளத்தினுடைய வெளிப்பாடு தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் தமை நென்னறிக்கும் உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே அப்படிங்கிறார். அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா, ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பேரியக்க பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற இந்த இறை ஆற்றல், இந்த பரம்பொருள், அந்த பரம்பொருளுடைய தன்மை, அந்த பரம்பொருளுடைய தன்மையை உணர்ந்ததனால், அதாவது ஏகன் அநேகன், அந்த ஏகன் அநேகன் மறுபடியும் ஏகனாக ஆகக்கூடிய ஒரு தன்மையை அவர் உணர்ந்ததனால், அந்த உணர்ந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமனென்னறிக்கும் உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாமம் நாதன் நாமம் நமசிவாயவே. அந்த மெய்ப்பொருளை, அந்த சுத்த வெளியை, அந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் ஏக்க சக்தியாக இருக்கின்ற அந்த பார்வதி பரமேஸ்வரராக அவர் பாவித்து இந்த பாடலை பாடியிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அருமை. அது என்ன சொல்றது, நம்மளால அதை யோசிக்க கூட முடியாது. இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இறைவன், அந்த இறை சக்தியை மீது காதலாகி கசிந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லவே முடியாது.
நம்மளாம் அது புத்திக்கும், சித்தத்துக்கும், அந்த அறிவுக்கும் எட்டாத ஒரு நிலையா தான் இருக்கும். அதே மாதிரி இங்க இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து சொல்லணும். என்ன அப்படின்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் அ முதல்ல பாடல் அவருடைய கதை அளப்பரியாத ஒரு விஷயம். ரொம்ப ஒரு அருமையான அவருடைய அந்த காலம், அவருடைய வாழ்ந்த அந்த தத்துவங்கள், அவருடைய ஒவ்வொரு சிந்தனை துளிகளும், அது அவருடைய சிந்திக்கும்போது ஏற்படுகின்ற அந்த மன மாற்றம், நெகிழ்ச்சி அதெல்லாம் அளப்பரியாத ஒரு விஷயம். இத பத்தி நம்ப இன்னொரு நாளைக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது, சுந்தரனுடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அவருடைய அந்த பாடலினுடைய விஷயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப அந்த சுந்தரர் சொல்றார், "பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா" அவருடைய முதல் பாடல். "பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்தில் உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், தாய் உனக்கு ஆளாய் இனி அல்லே நிழலாமே" அப்படின்றார் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார். ஒரு அளப்பரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொக்கிஷம். அந்த அந்த ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய அர்த்தங்களும், அந்த அர்த்தங்களை நாம் புரிதல், அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிந்து உணர்ந்து கொள்கின்ற அந்த உணர்வுகளும், இது எல்லாமே நமக்கு வந்து இறைவன் அந்த சுத்த வெளி தான் நமக்கு குடுக்கணும். இல்ல அப்படின்னா, இது ஒரு சாமானிய ஒரு மக்களால் இதை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்காது. அதாவது அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தாத்பரியம். சரணாகதி தத்துவம். அந்த சரணாகதி தத்துவத்திற்குள் யார் போகிறார்களோ அவர்களால் மட்டுமே சித்தர்கள் எழுதிய அந்த புரிந்தும் புரியாமலும், அறிந்தும் அறியாமலும் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களினுடைய வியாக்கானத்தையும், அந்த எழுத்துக்களுடைய உள் அர்த்தத்தையும் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு அற்புத ஒரு சக்தி. ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த பக்தி யோகம் அப்படின்றதுல வந்து மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கிறது. இப்ப பக்தி யோகம் தான் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவா? பக்தியிலேயே இருக்கலாமா? அப்படின்னா அந்த ஒரு கேள்விக்கு பதில், பக்தி அதை தாண்டி போகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. அந்த நிலையை தாண்டி போகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. பக்தி யோகம், கர்ம யோகம், நான் யார் என்ற ஒரு தத்துவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய கர்ம யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம். அந்த ஞானத்தை பெற்று பிறகு முக்தி, அந்த முக்தி பிரபா நிலையை எழுதக்கூடிய ஒரு முக்தி நிலையை அடையும் வரை இந்த யோகங்கள் வளர்ந்து கொண்டே போகும். ஒவ்வொரு மனிதரும் தேடி 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 நம்ம தேடிக்கொண்டே நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த பெற்றதை இறைவா நீ எனக்கு கொடுத்துருக்க, இதை நான் வந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகள் வரும்போது சரணாகதி தத்துவம் வந்துடும். அந்த சரணாகதி தத்துவத்திற்கு பிறகு, அந்த சரணாகதி ஆனால் பிறகு நமக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் அளப்பரியாதது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாத்பரியம். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜயோகி ஸ்ரீ அகத்தீஷா. உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்கப் பெற்று வாழ்க வளமுடன். ஸ்ரீ குருவே நமः.